வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இப்போது தமிழ்நாட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதின ஆயிரக்கணக்கான கேண்டிடேட்ஸுக்கு ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். அப்பாயின்மெண்ட் பேன் போட்டாங்க, கோர்ட் ஸ்டே வந்துடுச்சு, நம்ம ஜாப் போயிடுமா அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் நம்ம வந்துட்டு பதில் சொல்ல போகிறோம். 100% உண்மையாக கிளாரிட்டியோட இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வரும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 1429 பணியிடங்கள். இந்த போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு மதுரை ஹைகோர்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரிம் ஸ்டே அப்படின்றது வந்துட்டு என்னென்னா டெம்ப்ரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ பெர்மனண்ட் இது கேன்சல் கிடையாது, டெம்ப்ரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் நியூஸு. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, ஜாப் கேன்சல், எக்ஸாம் வேஸ்ட்டு, செலெக்ஷன் ஃப்ராடு நடந்துருச்சு, ஸோ இதனால் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இது ஸ்டாப் ஆகிடும், ஃபுல் ப்ராசஸ்மே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி தகவல்கள் வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது கிடையாது. உண்மை என்னென்னா, இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, பெர்மனன்ட் ஸ்டாப் கிடையாது இது. கோர்ட் ஸ்டேனா வந்துட்டு மக்கள் பயந்துடுறாங்க. ஆனால் ஸ்டே அப்படின்னா என்னென்னா, கோர்ட் என்ன சொல்லுது, இப்போ வந்துட்டு உடனே அப்பாயின்மெண்ட்டு கொடுக்க வேண்டாம், கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சுட்டு முடிவு எடுத்துக்கலாம், அதை மட்டும் தான். அதாவது பாஸ் பட்டன், ஸ்டே அப்படின்றது வந்துட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு விஷயத்த. ஸோ இது வந்து ஸ்டாப் கிடையாது, ஸ்டாப் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி கோர்ட் ஸ்டே அப்படிங்கிறது வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் நடந்திருக்குது. டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு, போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டு, விஏஓ, குரூப் எக்ஸாம்ஸு, ஸோ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நடந்திருக்குது. இது வந்துட்டு ஒரு நியூ திங் கிடையாது. இது மாதிரி நிறைய எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ரீசன் என்னென்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நடந்ததுக்கு பிறகு சில கேண்டிடேட்ஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட் போட்டாங்க. என்னென்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது வந்து டிரான்ஸ்பரன்சியாக இல்லை, கொஷின் பேப்பர் வந்து ஹேண்ட்லிங், எவால்வேஷன் ப்ராசஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸையோ, எக்ஸாம் ஃபேராக நடந்ததா, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டதா, அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு வந்த கம்ப்ளைண்ட்டில் டவுட் இருந்ததுனால தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஸ்டே போட்டிருக்காங்க. கோர்ட்டோட டியூட்டி என்னென்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும்தான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப பெரிய பயம். நான் வந்துட்டு என்ன கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகலை, ரிசல்ட்டு கேன்சல் ஆகலை, நோட்டிஃபிகேஷனும் கேன்சல் ஆகலை. ஒன்லி அப்பாயின்மெண்ட்டு மட்டும்தான் டிலே பண்ணுறாங்க. கோர்ட் என்கொயரி முடிகிற வரைக்கும் தான் அதுவுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கோர்ட் என்கொயரியில் பாசிபிள் அவுட்கம்ஸ், கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபால்ஸாக, அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு ரீரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ சின்ன ஒரு இஷ்யூனா சின்ன கரெக்ஷன், மேபி அவங்க அந்த கரெக்ஷன் என்ன இருக்குன்றதை வந்துட்டு கோர்ட் சைட்லேருந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க. இதில் சீரியஸ் இஷ்யூனா ரீஎக்ஸாம் வைக்கிறது, இல்லைனா பார்ஷியல் ரீஎக்ஸாம் வைக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு நடக்கும். அதாவது மேபி அவங்க சொன்னப்பட்ட தகவல் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா அதை வந்துட்டு ரீஎக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் முழுசாக வந்துட்டு அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் கேன்சல் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நார்மலாக என்ன பண்ணும் அப்படின்னா, கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும், எக்ஸாம் அத்தாரிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் தரும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு சப்மிட் பண்ணும். கோர்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராசஸை ப்ராப்பராக இருந்தால் உங்களுடைய ஸ்டேவை வந்துட்டு, அதாவது அந்த ஸ்டே ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராப்பராக ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடந்திருக்கணும் அப்படின்றத வந்து தான் கோர்ட்டு பார்க்கும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எசென்சியல் சர்வீஸு, வேக்கன்சி ஃபில் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வேகன்சிஸ் அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ கவர்மெண்ட் சைடுக்கும் வந்துட்டு அர்ஜென்சி வந்துட்டு அவங்க சைட்லேயும் இருக்குது, கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணுவாங்க, லேட் பண்ண மாட்டாங்க. கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஒன்று ரியலாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டைம் கன்சியூம் பண்ணும். இது வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே வந்துட்டு கோர்ட் எக்ஸாம் வந்துட்டு கோர்ட் கேஸ் அப்படின்றது வந்துட்டு நடக்கும். ஸோ அது வந்து யூஸ்வலான ஒன்று.
ஸோ இது வந்து முடியறதுக்கு உங்களை மேபி 2 வீக்ஸ் இல்லைனா 1 மந்த் ஆகும். சம்டைம் 2 to 3 மந்த்ஸ் கூட ஆயிருக்கு. கடைசியில் டெசிஷன் அப்படின்றது வந்துட்டு வந்திருக்குது. ஸோ இந்த டிலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கெரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ப்ராசஸ் டிலே அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பேனிக், அதாவது நம்ம பயப்படுறது தான் வந்துட்டு நமக்கான எதிரின்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது, ஃபேக்காக யூடியூப்பில் நிறைய வந்துட்டு ஃபேக், அதாவது இவ்வளோ தான் ப்ராசஸே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராங் நியூஸு, ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதை நம்பாதீங்க. டெய்லி நெகட்டிவ் அப்டேட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறத வந்துட்டு இக்னோர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதனால நமக்கு தான் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த எக்ஸாம் தான் வந்துட்டு உங்களுடைய லைஃப் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வைங்க. அதுமாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்லேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க. உங்களுடைய ஹோப்பை நீங்கள் வந்துட்டு விட்டுறாதீங்க. கோர்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்துட்டு ஸ்லோவாக இருந்தாலும் அது வந்துட்டு கண்டிப்பாக ஃபேரான டிசிஷனாக தான் கொடுப்பாங்க கோர்ட்டில் இருந்து. ஸோ நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணலை. உங்களுடைய ஃப்யூச்சருக்காக தான் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து போனது வந்து கரெக்டான பார்த்து தான். ஸோ இப்போது வந்து இப்படி உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டு வரல. ஸோ இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டுன்றது வந்துட்டு டிலே தான் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் இதுதான் கடைசி, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கோர்ட் ஸ்டே வந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு இறுதியில் அப்பாயின்மெண்ட் வந்திருக்குது. நிறைய கோர்ட் எக்ஸாம்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேயுமே வந்துட்டு கோர்ட் ஸ்டே வந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக வந்து அப்பாயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பயப்படக்கூடாது, நம்பிக்கை விடக்கூடாது, ப்ரிப்பேர்டாக இருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Mm.